ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நூல்கோல் சப்ஜி. அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸாக நம்ம இப்போ பார்த்தோம். நான் இன்றைக்கி வந்து 2 நூல்கோல் எடுத்திருக்கேன். தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நறுக்கிட்டு தேவையான தண்ணி, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி, கொஞ்சம் வந்து உப்பு போட்டு குக்கரில் 3 விசில் வரும்படியாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு அரைக்கிறதுக்கு தான் அதெல்லாம் பார்த்துட்டுருக்கோம். தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து இது 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, கொஞ்சம் 1/4 ஸ்பூன் வந்து கசகசா போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறமா வந்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, நம்ம குருமாவுக்கு வந்து இதெல்லாம் வதக்கிப்போம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நறுக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி அதே இதில் கடாயில் போட்டுருவோம். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி அது இந்த மாதிரி நறுக்கி போட்டுருவோம். அப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவையான உப்பு, ரெட் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு இது மஞ்சப்பொடி, அப்புறமா வந்து தனியா பொடி, இது எல்லாமா அதில் போட்டுட்டு தக்காளி, வெங்காயம், இந்த மசாலா அதெல்லாம் போட்டு அது பச்சை வாசனை போக முடியாது, நல்லா அது கொதிக்கட்டும். கொதிச்சப்புறமா அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இந்த நூல்கோல் நல்லா வெந்துடும். அதை எடுத்து நம்ம இதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அது இந்த மசாலாலாம் நூல்கோல் எல்லாம் மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதனால் நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அந்த விழுதையை இதில் போட்டு அப்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து ஒரு 6-7 நிமிஷம் நல்லா அது கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லியும் தூவி இறக்கியாச்சுன்னா பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஒரு டேஸ்டியான இந்த நூல்கோல் சப்ஜி குருமா வந்து தயாராகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.